Welcome to the session on solving linear programming problem using graphical method. Formulate the LPP linear programming problem in mathematical form. The inequations are converted into equations. What is meaning by the inequations are, if you write x plus y equal to 10, which is equation x plus y lesser than or equal to 10, or x plus y greater than or equal to 10 are called as inequations. In the equations, on putting y equal to 0, we get x coordinate. Inequations நம்ம equations convert பண்ணணும். Please wait for a minute. நம்ம problem பார்க்கும்போது அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். Similarly, putting x equal to 0, we get y coordinate on y axis. y equal to 0 கொடுத்தோம்னா x coordinate கிடைக்கும் on x axis. அதே மாதிரி x equal to 0 கொடுத்தோம்னா y coordinate on y axis. Join these two points to get the graph of the equation. இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிங்கன்னா graph of the equation வந்து கிடைச்சிரும். The equation of a line divides the plane into two half planes. To choose the plane of the inequation, we put x equal to 0 and y equal to 0 in the inequations. x equal to 0 கொடுத்தோம்னா ஏற்கனவே அதே ப்ராசஸ் தான் திரும்ப வந்து ரிப்பீட் பண்ணுறோம். x equal to 0 தரும்பொழுது y கோஆர்டினேட்ஸ்னுடைய வேல்யூ வந்து கிடைக்கும். y equal to 0 தரும்பொழுது x கோஆர்டினேட்ஸ்னுடைய வேல்யூ வந்து கிடைக்கும். If the origin satisfies the inequation, what is mean by this? Satisfies the inequation. இப்போ x plus y equal to 10 இருக்குது. என்னென்ன நம்பர் கொடுத்தா இதுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும்? எக்ஸ்னுடைய வேல்யூ நான் இப்போ உதாரணத்துக்கு 1 தரேன், y வேல்யூ 9 தரும்போது 1 plus 9 equal to 10. அப்போ x equal to 1, y equal to 9 satisfies this equation. Similarly, இப்போ கொடுத்துருக்கூடிய ஈக்குவேஷனில் x plus y lesser than or equal to 10 இருக்கும் பொழுது xனுடைய வேல்யூ 0, yனுடைய வேல்யூ 0. 0, 0 is nothing but the origin. அதை இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. அப்போ 0 plus 0 lesser than or equal to 10. 0 lesser than or equal to 10. 0னுடைய மதிப்பு கண்டிப்பாக 10 விட கம்மியாக தான் இருக்கும். அப்போ இந்த ஸ்ட்ரெயிட் லைன் நீங்கள் வரையும் பொழுது ஸ்ட்ரெயிட் லைனுக்கு கீழே ஆரிஜினுடைய பாயிண்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும். கலெக்ஷன் ஆஃப் ஆல் த பாயிண்ட்ஸ் அதனுடைய வேல்யூ நீங்கள் ஆட் பண்ணும்பொழுது ஒன்று ஈக்குவல் டு 10 இருக்கணும், இல்லை லெஸர் தென் ஆர் ஈக்குவல் டு 10 இருக்கணும். இதான் வந்து எக்ஸாக்ட் மீனிங். நான் மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் கலெக்ஷன் ஆஃப் ஆல் த எக்ஸ் கமா ஒய் வேல்யூஸ் அதனுடைய சம் வேல்யூ அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்பொழுது அதனுடைய வேல்யூ ஒன்று 10க்கு ஈக்குவலாக இருக்கணும், இல்லை அதை விட கம்மியாக வரணும். இதுக்கு பேர் வந்து இன்ஈக்குவேஷன்ஸ். த ரீஜியன் சாட்டிஸ்ஃபை ஆல் த இன்ஈக்குவேஷன்ஸ் இன் த ஃபீஸிபிள் ரீஜியன். உங்களுக்கு ப்ராப்ளத்தில் மேக்ஸிமம் 3 அல்லது 2 இன்ஈக்குவேஷன்ஸ் இருக்கும். இந்த 2 இன்ஈக்குவேஷன்ஸும் சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய காமன் ரீஜியன் எதுன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு பேர் வந்து ஃபீஸிபிள் ரீஜியன். ஃபீஸிபிள் மீன்ஸ் அந்த ரீஜியனில் உங்களுக்கு சொல்யூஷன் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். The vertices of the required region are known as the extremum points of the set of all feasible solutions. இது y axis, இது x axis, இது ஒரு ஈக்குவேஷன் ஒன்று கிடைக்குது. அதே மாதிரி இந்த ஈக்குவேஷன், இந்த 2 ஈக்குவேஷனை காமனாக இருக்கக்கூடிய இந்த ரீஜியன் வந்து ஃபீஸிபிள் ரீஜியன். ஏன்னா அவங்க 2 பேருக்கும் காமனாக இருக்கக்கூடிய ரீஜியன் வந்து இதில் x greater than or equal to 0 இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் வரும். இந்த ரீஜியன் வந்து வர மாதிரி இருக்கும் பெரும்பாலும் ப்ராப்ளத்தில். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் அதனுடைய கார்னர் பாயிண்ட்ஸ் இதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். இதுதான் வந்து அதனுடைய கார்னர் பாயிண்ட்ஸ். எக்ஸ் கமா ஒய் வேல்யூ எடுத்து அந்த கொடுத்துருக்கூடிய ஃபங்க்ஷனை நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் வேல்யூ அல்லது மினிமம் வேல்யூ வந்து கிடைக்கும். By putting the values of x and y of the each corner point in the objective function. Objective function means எதை வந்து நீங்கள் மேக்ஸிமைஸ் பண்ணணுமோ அல்லது மினிமைஸ் பண்ணணுமோ அந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் வந்து ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். We get the values of the objective function at each of the vertices of the feasible region. Out of all the values of the objective function, we get a point at which the objective function is optimum, which means maximum or minimum வந்து கிடைக்கும். இப்போ நான் இது வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே இன்ஈக்குவேஷன்ஸ்னால் என்னன்றது உங்களுக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்கும். அதேமாதிரி ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன, ஃபீஸிபிள் ரீஜியன்னா என்னன்றது எல்லாத்தையுமே நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கும்போது நல்லா கிறிஸ்டல் கிளியராக புரிய ஆரம்பிச்சிடும். Solve the following linear programming problem graphically.
minimize is at minus 3x plus 4y subject to x plus 2y lesser than or equal to 8, 3x plus 2y lesser than or equal to 12, x greater than or equal to 0, y greater than or equal to 0. இப்போ z equal to minus 3x plus 4y. இப்போ என்னுடைய கொஷின் என்னென்னா எந்த எக்ஸ்னுடைய மதிப்பையும் ஒய்னுடைய மதிப்பையும் எதுலேருந்து எடுக்கணும் சப்ஜெக்ட் டு திஸ் கண்டிஷன் எக்ஸ் ப்ளஸ் 2y லெஸர் தென் ஆர் ஈக்குவல் டு 8. எக்ஸ்னுடைய மதிப்பையும் ஒய்னுடைய மதிப்பையும் இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணும்போது அதனுடைய வேல்யூ வந்து 8 விட கம்மியாக வரணும். அதே எக்ஸ்னுடைய மதிப்பையும் ஒய்னுடைய மதிப்பையும் இதில் சப்ஸ்டிட் பண்ணும்போது அதனுடைய வேல்யூ வந்து 12 விட கம்மியாக வரணும். எக்ஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 0, ஒய் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 0. இது எதில் வரணும்? எக்ஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 0, ஒய் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 0னா ஃபஸ்ட் குவாட்ரண்ட். இந்த போர்ஷனில் தான் இந்த ஈக்குவேஷன் இது ரெண்டுத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஃபீஸிபிள் ரீஜியனை வந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபீஸிபிள் ரீஜியன் இவங்க ரெண்டு பேருக்கும் காமனாக இருக்கக்கூடிய போர்ஷன் வந்து என்ன அதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதில் இருக்கக்கூடிய கார்னர் பாயிண்ட்ஸில் நீங்கள் சப்ஸ்டியூஷன் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எந்த எக்ஸ்ஒய் மதிப்பை தரும்பொழுது உங்களுக்கு மினிமம் வேல்யூ கிடைக்குதோ அந்த வேல்யூ தான் இந்த ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனுடைய மினிமம் வேல்யூ. அது கரஸ்பாண்டிங் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் வந்து ஆப்டிமம் பாயிண்ட்ஸ் அல்லது எக்ஸ்ட்ரீமம் பாயிண்ட்ஸ்னு சொல்லலாம். they have இப்போ இந்த ஃபங்க்ஷனை மினிமைஸ் பண்ணணும். z equal to minus 3x plus 4y subject to the constraints. இது given conditions. Conversion, changing the inequations into equations. Inequations-ஆக இருக்கிறது ஈக்குவேஷன்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். x plus 2y lesser than or equal to 8, x plus 2y equal to 8 மாற்றலாம். 3x plus 2y equal to 12, x equal to 0, y equal to 0. For drawing the graph of the line, இப்போ x plus 2y நம்ம எப்படி மாற்றிருக்கோம்? x plus 2y equal to 8. நான் y-னுடைய மதிப்பு 0ன்னு தரேன். y-னுடைய மதிப்பு 0. இப்போ இந்த ஈக்குவேஷனில் 2 into 0ன்னு வருமா? 2 into 0 into 8. இப்போ x-னுடைய மதிப்பு வந்து 8. இந்த பாயிண்ட் வந்து கிடைக்கும். அதே மாதிரி x-னுடைய மதிப்பு 0ன்னு தரேன். x-னுடைய மதிப்பு 0. இந்த ஈக்குவேஷனில் 0 + 2y ஈக்குவல் டு 8ன்னு வரும். இப்போ y-னுடைய மதிப்பு வந்து 4. x-னுடைய மதிப்பு 0னா y-னுடைய மதிப்பு 4. இப்போ இதை பாயிண்ட்டாக எழுதும்பொழுது இதை எப்படி எழுதலாம்? 8,0ங்கிற பாயிண்ட். இதை பாயிண்ட்டாக எழுதுனா எப்படி எழுதுவீங்க? 0,4ங்கிற பாயிண்ட். On joining a and b we get the graph of the equation x plus 2y equal to 8. Putting x equal to 0, y equal to 0, 0 plus 0 இதனுடைய வேல்யூ வந்து கண்டிப்பாக 8 விட கம்மியாக இருக்கும், which is true. So the half of the plane containing the origin நம்ம அந்த மூணாவது பாயிண்ட்டுக்கு வந்து வந்துடும். இதே மாதிரி இன்னொரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன ஈக்குவேஷன்? 3x plus 2y lesser than or equal to 12. இந்த ஈக்குவேஷனை மாற்றிடணும். 3x plus 2y equal to 12. y-னுடைய மதிப்பு 0. இப்போ y-னுடைய மதிப்பு 0னா 3x equal to 12, x-னுடைய மதிப்பு 4. இது கிடச்சிடும். இப்போ அதே மாதிரி x-னுடைய மதிப்பு 0. 3 into 0 plus 2y equal to 12, y-னுடைய மதிப்பு 6. இப்போ 0, 6ங்கிற பாயிண்ட் வந்து கிடைக்கும். On joining the point C and D, we get the graph of the equation. இப்போ x plus 2y equal to 8. y ஆக்சிஸை எந்த இடத்துல கட் பண்ணுதுன்னா 0,4. அடுத்தது x ஆக்சிஸை கட் பண்ணக்கூடியனா 8,0. இதை நீங்கள் இப்படி ஸ்கேல் வச்சு ஜாயின் பண்ணிக்கணும். எக்ஸாமில் நீங்கள் இதே மாதிரி கிராஃப் ஷீட்டில் எதுவும் எடுத்துகிட்டு வர தேவையில்லை. நீங்கள் உங்களுடைய ஒயிட் பேப்பர் ஷீட்லேயே வந்து இந்த டயக்ராம் வந்து வரைஞ்சிக்கலாம். நீங்கள் ஸ்கேலை வச்சு நீங்கள் அந்த யூனிட்ஸை நீங்கள் கரெக்டாக பிரிச்சிங்கன்னா ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு அழகான கிராஃப் வந்து கிடச்சிடும். இப்போ இதில் ரெண்டாவது ஈக்குவேஷன் 3x plus 2y equal to 12ல் x ஆக்சிஸ் எந்த இடத்துல கட் பண்ணுது? 4,0. அதே மாதிரி y ஆக்சிஸு 0,6ங்கிற இடத்துல கட் பண்ணுது. இது ரெண்டுத்தையும் வந்து ஜாயின் பண்ணணும். புரியுதுங்களா? இப்போ x greater than or equal to 0. இப்போ இவங்க கொடுத்துருக்கூடிய கண்டிஷனை வந்து எந்த இடத்துல சாட்டிஸ்ஃபை பண்ணுது? இந்த இடத்துல. த்ரீ எக்ஸ் ப்ளஸ் 2y equal to 12ங்கிற இந்த ஈக்குவேஷனும் ஆரிஜினை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இந்த இடத்துல தான் ஆரிஜின் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கலாம்னா இப்போ இந்த இடத்த எடுக்கலாம் அப்படின்னா இந்த இடம் வந்து வராது. ஏன்னா இங்கே ஆரிஜின் கிடையாது. ஏன் சார் இப்போ இந்த இடத்த எடுக்கக்கூடாதுன்னா இது வந்து ஃபீஸிபிள் ரீஜன் கிடையாது. ஏன்னா இதெல்லாம் வந்து ஆரிஜின் கிடையாது.
ஏன்னா கொடுத்துருக்கூடிய ரெண்டு ஈக்குவேஷனும் ஆரிஜினை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அதனால் ஆரிஜின் கண்டிப்பாக அதில் இருக்கணும். அப்போ ஆரிஜின் இருக்கக்கூடிய இந்த லைனுக்கு கீழே இருக்கக்கூடிய வேல்யூ, அதே மாதிரி இந்த லைனுக்கு கீழே இருக்கக்கூடிய வேல்யூ, இதான் வந்து ஃபீஸிபிள் ரீஜியன். புரியுதுங்களா? இப்போ அடுத்து ரீஜியன் ரெப்ரசன்டட் பை எக்ஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 0, ஒய் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 0னா இது வந்து ஃபஸ்ட் குவாட்ரண்ட். இதை பற்றி நிறைய பேச தேவையில்லை. இப்போ கார்னர் ஆஃப் த பாயிண்ட்ஸ். இப்போ இதனுடைய கார்னரில் என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குன்னா, இந்த இடத்துல 0,0 இருக்குது, இந்த இடத்துல 4,0. நீங்கள் இன்டர்செக்ஷன் எக்ஸ் 3x + 2y = 12, x + 2y = 8. நீங்கள் 2 ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணக்கூடிய நீங்கள் கால்குலேட்டர்லேயே சால்வ் பண்ணலாம். சால்வ் பண்ணும்போது 2,3 இந்த ஈக்குவேஷனை சிம்பிள் x + 2y = 8, 3x + 2y = 12. நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கூட கேன்சலேஷன் பண்ணலாம். இது ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணும்போது ஆன்சர் வந்து என்ன ஆகும்? இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2. இது ரெண்டுத்துலையுமே 2y வந்து கிடச்சிருக்கு. நான் ரெண்டாவது ஈக்குவேஷனில் இருந்து ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை சப்ட்ராக்ட் பண்ணுறேன். 3xலேருந்து x போகும்போது 2x மட்டும் வந்து கிடைக்கும். 12ல் 8 சப்ட்ராக்ட் பண்ணும்போது 4 வந்து கிடைக்கும். இப்போ எக்ஸ்னுடைய வேல்யூ வந்து 2. இப்போ எக்ஸ்னுடைய வேல்யூ 2னும் பொழுது ஒய்னுடைய மதிப்பு என்ன வரும்? 8 - 2 6, ஒய்னுடைய வேல்யூ 3. அப்போ 2,3ங்கிற பாயிண்ட்டு. புரியுதுங்களா? இது ஒரு வேளை உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா ஈஸியாக நீங்கள் டக்குன்னு இந்த ஆன்சர் கண்டுபிடிக்கணும். நீங்கள் கால்குலேட்டரில் 2 ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணுறது கொடுத்தீங்கன்னா எக்ஸ்னுடைய மதிப்பும் ஒய்னுடைய மதிப்புமே கிடச்சிடும். அதை இங்கே எழுதணும். இது வந்து ரெண்டாவது கார்னர் பாயிண்ட் 2,3, சாரி மூணாவது கார்னர் பாயிண்ட் 2,3. இந்த இடம் வந்து 0,4, அகைன் 0. இப்போ ஒவ்வொரு வேல்யூவாக கொடுத்துட்டு வரணும். இப்போ இந்த இடத்துல 4,0ங்கிற வேல்யூ வந்து தராங்க. 4,0ங்கிற வேல்யூ கொடுத்தீங்கன்னா -12ங்கிற ஆன்சர் வந்து கிடைக்குது. புரியுதுங்களா? அடுத்தது 2,3ங்கிற வேல்யூ கொடுத்தீங்கன்னா எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனை சப்ஸ்டிட் பண்ணணும். ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் பிகினிங்கில் 3x + 4yன்னு இருந்தது. இதான் வந்து ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். இதில் தான் அந்த கார்னர் பாயிண்ட்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் வந்து சப்ஸ்டிட் பண்ணணும். -3x + 4y, -3x + 4y. 4,0 சப்ஸ்டிட் பண்ணும் பொழுது -34 + 4 0, -12. அடுத்தது 2,3 சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கணும். 2,3 சப்ஸ்டிட் பண்ணும் -3 + 2, 4 × 3, ஆன்சர் வந்து 6. 0,4 சப்ஸ்டிட் பண்ணும்போது என்ன ஆகும்? 16 வரும். இதுவே 0,0 சப்ஸ்டிட் பண்ணும்போது ஆன்சர் என்னவாகும்? இசட்னுடைய மதிப்பு 0. நீங்கள் அதையும் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த 4 பேரில் மினிமம் யார்? 0 விடவே மினிமம் நம்பர் வந்து -12. அதனால் -12ங்கிறது தான் மினிமம் வேல்யூ. அது எந்த இடத்துல வந்து கிடைக்குது? 4,0ங்கிற இந்த இடத்துல தான் மினிமம் வேல்யூ வந்து கிடைக்குது. இதனுடைய ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு அடுத்த செஷனில் நடத்துகிறேன். இந்த கிராஃபிக்கல் மெத்தடு மேட்ச் ஆகிற மாதிரி நிறைய ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. சால்வ் த ஃபாலோயிங் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் கிராஃபிக்கலி. இதில் இப்போ மேக்ஸிமைஸ் பண்ணணும். போன ப்ராப்ளத்தில் மினிமைஸ் பண்ணணும், இப்போ மேக்ஸிமைஸ் பண்ணணும். z = 5x + 3y சப்ஜெக்ட் டு த கண்டிஷன்ஸ். இதிலே ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஸ்டெப் 1 என்ன செய்யணும்? ஈக்குவேஷன்ஸை கன்வெர்ட் பண்ணணும். ஸ்டெப் 2 எக்ஸ்னுடைய வேல்யூ 0ன்னு தரும்பொழுது ஒய் கோஆர்டினேட் கிடைக்கும், ஒய்னுடைய வேல்யூ 0ன்னு தரும்பொழுது எக்ஸ் கோஆர்டினேட் கிடைக்கும். அந்த லைனை ஜாயின் பண்ணணும். அது ஆரிஜினை சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்றதை செக் பண்ணி பார்க்கணும். ஆரிஜினை சாட்டிஸ்ஃபை பண்ணும்பொழுது ஆரிஜின் இருக்கக்கூடிய அந்த ரீஜியனை மட்டும் எடுத்துக்கணும். அதனால் கார்னர் பாயிண்ட்ஸ்லாம் சப்ஸ்டிட் பண்ணும்பொழுது எது அதிகமான வேல்யூ வருதோ, அதிகமான வேல்யூ எது கிடைக்குதோ அதனை மேக்ஸிமைஸ் தான் கேட்டிருக்கிறாங்க. அந்த பாயிண்ட்டு தான் இந்த ஃபங்க்ஷனுடைய எக்ஸ்ட்ரீமம் பாயிண்ட்டாக இருக்கும். அந்த வேல்யூ என்னவோ அதை மேக்ஸிமம் வேல்யூ எழுதணும். இவ்வளோ தான் இந்த ப்ராப்ளம். So the maximize this function 5x + 3y subject to this conditions. 3x + 5y ≤ 15. In equations அடுத்தது 5x + 2y ஈக்குவேஷன்ஸை கன்வெர்ட் பண்ணணும். 5x + 2y = 10, x = 0, y = 0. இந்த ஃபர்ஸ்ட் லைன் வந்து எடுத்துக்கலாம். 3x + 5y ≤ 15, 3x + 5y = 15. ஒய்னுடைய மதிப்பு 0ன்னும் பொழுது எக்ஸனுடைய மதிப்பு 5ன்னு கிடைக்கும். ஏன்னா 3x = 15 வரும், எக்ஸனுடைய மதிப்பு வந்து 5. அடுத்தது எக்ஸனுடைய மதிப்பு 0, இந்த இடம் 0 ஆகும். 5y = 15, அகைன் ஒய்னுடைய மதிப்பு வந்து 3. அப்போ என்னென்ன பாயிண்ட் வந்து கிடைக்குதுன்னா 5,0 ஒரு வேல்யூ, 5,0 ஒரு பாயிண்ட்டு, அடுத்தது 0,3. இது எக்ஸ் ஆக்சிஸ் மேலே இருக்கும், இது ஒய் ஆக்சிஸ் மேலே இருக்கும். இது ரெண்டு பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிக்கணும்.
நீங்கள் எக்ஸாமில் எழுதுகிற மாதிரி இருந்ததுன்னா உங்களுடைய ஒயிட் ஷீட்டில் ஆன்சர் ஷீட்லேயே என்ன பண்ணணும், ஸ்கேல் வச்சு நீங்கள் இந்த ஒரு யூனிட்டை அழகாக பிரிச்சிட்டிங்கன்னா ஜாயின் பண்ணும்போது பர்ஃபெக்டான டயக்ராம் கிடைக்கும். இதுக்காக தனியாக கிராஃபிக்கல் ஷீட்டு வாங்கணும்னு அவசியம் கிடையாது. புரியுதுங்களா? நீங்கள் எனக்கு அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணும்பொழுதும் இதே மாதிரி தான் உங்களுடைய ஒயிட் ஷீட்டில் நீங்கள் டயக்ராம் வரைஞ்சி சப்மிட் பண்ணாலே போதும். 5x + 2y. அடுத்தது ரெண்டாவது ரீஜியனை வந்து எக்ஸ்னுடைய மதிப்பு ஒய்னுடைய மதிப்பு 0ன்னு தரும்போது என்னவாகும், 5x = 10ன்னு கிடைக்கும். எக்ஸ்னுடைய வேல்யூ 5, எக்ஸ்னுடைய வேல்யூ 2. 10 5 டிவைட் பண்ணும்போது எக்ஸ்னுடைய வேல்யூ 2ன்னு கிடைக்கும். தென் எக்ஸ்னுடைய வேல்யூ 0ன்னும் பொழுது 2y = 10, ஒய்னுடைய வேல்யூ வந்து 5, 0,5. இப்போ 5x + 2y = 10 மீட்ஸ் த ஆக்சிஸ் 2,0ங்கிற வேல்யூவில் மீட் பண்ணும். அடுத்து 0,5ங்கிற வேல்யூவில் வந்து மீட் பண்ணும். அடுத்து ரீஜியன் x ≥ 0, y ≥ 0னா இது வந்து எங்கே இருக்குது, மேலே இருக்கக்கூடிய வேல்யூ. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனுமே நீங்கள் 0 சப்ஸ்டிட் பண்ணும்போது 0 + 0 <= 10. அப்போ ஆரிஜின் வந்து அந்த ரீஜியனில் கண்டிப்பாக இருக்கணும். இப்போ போன ஈக்குவேஷன் இதுலேயும் வந்து 3x + 5y நம்ம 0 + 0, எக்ஸ்னுடைய வேல்யூ 0, ஒய்னுடைய வேல்யூ <= 15. இதையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க. அது ஆரிஜின் கண்டெயின் ஆகக்கூடிய ரீஜியன் வந்து இந்த ரீஜியன். இது வந்து ஃபீஸிபிள் ரீஜியன். இதை எடுத்துக்கணும். இப்போ இதனுடைய கார்னர் பாயிண்ட்ஸ் எதுனா 0,01, 2,01. அடுத்து இன்டர்செக்ஷன் பாயிண்ட் இதில் பார்த்தீங்கன்னா 20/19 வந்திருக்கு, 45/19 வந்திருக்கு. இதை நீங்கள் நார்மலாக சால்வ் பண்ணும்போது கொஞ்சம் டைம் ஆகும். நீங்கள் அதை சால்வ் பண்ணுறதுக்குலாம் எதுவும் மார்க் தர போகிறது கிடையாது. நீங்கள் அதனால் கால்குலேட்டரில் 2 ஈக்குவேஷன் சால்வ் பண்ணக்கூடிய இந்த மெத்தடை நீங்கள் அப்ளை பண்ணும்போது எக்ஸ்னுடைய மதிப்பும் கிடச்சிடும், ஒய்னுடைய மதிப்பும் கிடச்சிடும். அதை எடுத்து இங்கே எழுதிங்க. அடுத்தது 0,3. இப்போ இந்த ஒவ்வொரு வேல்யூயும் சப்ஸ்டிட் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். 0,0, 2,0, 20/19, 45/19, 0,3. இதான் வந்து கொடுத்துருக்கூடிய ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் z = 5x + 3y. இங்கே இருக்குது இல்லைங்களா, z = 5x + 3y. இப்போ அந்த கிராஃபில் இருக்கக்கூடிய கார்னர் பாயிண்ட்ஸ் ஒவ்வொரு பாயிண்ட்டாக இந்த ஈக்குவேஷன் x இருக்க வேண்டிய இடத்துல y இருக்க இடத்துலையும் சப்ஸ்டிட் பண்ணிட்டு வரணும். இசட்னுடைய மதிப்பு எந்த இடத்துல அதிகமாக கிடைக்குதோ அதான் வந்து மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் இசட். அந்த x, yங்கிற பாயிண்ட் வந்து எக்ஸ்ட்ரீமம் பாயிண்ட்ஸ். 0,0ங்கிற வேல்யூ கொடுக்கும்போது 0ங்கிற ஆன்சர் கிடைக்குது. 2,0, எக்ஸ்னுடைய வேல்யூ 2, ஒய்னுடைய வேல்யூ 0 போது 5 × 2, 3 × 0 வந்து 10. அடுத்து எக்ஸ்னுடைய மதிப்பு 20/19, ஒய்னுடைய மதிப்பு 45/19. இதை சிம்பிளை பண்ணும்போது 235/19. அடுத்து 0,3 சப்ஸ்டிட் பண்ணும்போது 9. இதில் எது மேக்ஸிமம் வேல்யூ வருதுன்னா 235 19 டிவைட் பண்ணக்கூடிய வேல்யூ வந்து மேக்ஸிமம் வேல்யூ. இப்போ மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் இசட் கிளியர்லி 235/19. அந்த மேக்ஸிமம் வேல்யூ தரக்கூடிய பாயிண்ட்ஸ் வந்து என்ன, 20/19. அடுத்தது ஒய்னுடைய வேல்யூ 45/19. Solve graphically the following linear programming problem to minimize the cost கிடையாது, cost. z = 3x + 2y subject to the following constraints. மொத்தம் 3 constraints வந்து கொடுத்துருக்கோம். 5x + y ≥ 10, x + y ≥ 6, x + 4y ≥ 12, x ≥ 0, y ≥ 0. இந்த ப்ராப்ளமில் ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்குது. என்னன்றதை பார்க்கலாம். இப்போ சப்ஜெக்ட் டு த கன்ஸ்ட்ரெயின்ஸ் இதில் மினிமைஸ்னுடைய வேல்யூ வந்து கேட்டிருக்காங்க. மினிமம் வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். மினிமம் ஆஃப் z = 3x + 2y. 5x + y ≥ 10, x + y ≥ 6, x + 4y ≥ 12. ஒவ்வொரு ஈக்குவேஷன்ஸையும் ஈக்குவேஷன்ஸ் வந்து கன்வெர்ட் பண்ணணும். 3 ஈக்குவேஷன் கிடைக்கும். இப்போ ஒவ்வொரு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும். 5x + y ≥ 10. 5x + y ≥ 10னா ஒய்னுடைய வேல்யூ 0ன்னு தரும் பொழுது 5x = 10ன்னு வரும். எக்ஸ்னுடைய வேல்யூ 2, 10/5 வந்து 2. தென் எக்ஸ்னுடைய வேல்யூ 0, ஒய்னுடைய மதிப்பு வந்து 10ன்னு கிடைக்கும். On joining the points a, b, we get the equation.
இப்போ இது ஆரிஜினை சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்றதை பார்க்கணும். 0,0 5x plus y greater than or equal to 10, 0 plus 0 10, which is false. So half of the plane not containing the origin. போன டைம் feasible region எதை வச்சு டிசைட் பண்ணணும்? ஆரிஜினை வச்சு டிசைட் பண்ணணும். இதில் ஆரிஜின் கிடையாது. ஆரிஜின் காமனாக இல்லாத இருக்கக்கூடிய பகுதியை feasible region எடுத்துக்கணும். Represent the region of the solution. அது half plane not containing the origin represent the region of the solution of the inequation. இப்போ ரெண்டாவது ஈக்குவேஷன் x plus y greater than or equal to 6. இதை நீங்கள் சால்வ் பண்ணணும். x plus y equal to 6. y-னுடைய மதிப்பு 0ன்னு தரும் பொழுது x-னுடைய மதிப்பு வந்து 6ன்னு வந்து கிடைக்குது. அடுத்தது y-னுடைய மதிப்பு x-னுடைய மதிப்பு 0ன்னு தரும் பொழுது y-னுடைய வேல்யூ வந்து 6ன்னு வந்து கிடைக்கும். அடுத்தது ரீஜியன் ரெப்ரசன்டட் பை x plus 4y greater than or equal to 12. y-னுடைய மதிப்பு 0, x-னுடைய மதிப்பு 12. x-னுடைய மதிப்பு 0, y-னுடைய மதிப்பு 3. இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணுறோம். இப்போ கிராஃப் வந்து இந்த ஷேப்பில் வந்து கிடைக்கும். x plus 4y equal to 12 இந்த ஸ்ட்ரைட் லைன், 5x plus y equal to 10 பாயிண்ட்ஸில் ஜாயின் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரைட் லைன் இது மாதிரி கிடைக்கும். x plus y equal to 6. இப்போ இதில் நிறைய ரீஜன் இருக்குது. ஏன் சார் இப்போ இந்த ரீஜன் வந்து எடுக்கக்கூடாதா? இப்போ இந்த x plus 4y equal to 12 இப்போ இந்த ரீஜனுக்கு கீழே வந்து ஆரிஜினுங்கிற வேல்யூ வந்து வந்துடும். அதனால் இதை எடுக்க முடியாது. x plus 4y equal to 12 மதிப்பை விட வேல்யூ வந்து பெருசாக வரணும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? அதனால் அந்த வேல்யூ வந்து மேலே தான் வரும். x plus 4y equal to less than or equal to 12 தான் கீழே இருக்கக்கூடிய வேல்யூ வந்து கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல இதுவும் எந்த ஈக்குவேஷன் 5x plus y less than or equal to 10 கீழே வந்து ஆரிஜின் வந்து கண்டெயின் பண்ணும். அதனால இதை விட்டுடணும். இது மாதிரி ஒவ்வொரு ஈக்குவேஷன், இப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து 5x plus y equal to 10 இது வந்து ஆரிஜின் வந்து கண்டெயின் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த லைனில் இதுக்கு கீழே வந்து ஆரிஜின் வரும். அதனால் இந்த ரீஜனை விட்டுணும். இப்போ இந்த 3 லைனுக்கும் காமனாக இருக்கக்கூடிய ரீஜன் ஆரிஜினை கண்டெயின் பண்ணாமல் இருக்கக்கூடிய இந்த அவுட் சைட் போர்ஷனில் இருக்கக்கூடிய இந்த ரீஜன் மட்டும்தான். இப்போ அந்த ரீஜனில் இருக்கக்கூடிய கார்னர் பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து எழுதுனீங்கன்னா 12,0 இப்போ இந்த இடம் 12,0 இப்போ இன்டர்செக்ஷன் பாயிண்ட் இந்த ரெண்டு லைன் இன்டர்செக்ஷன் பண்ணக்கூடிய பாயிண்ட் வந்து 4,2. அதே மாதிரி 5x plus y equal to 10ங்கிற லைன் x plus y equal to 6ங்கிற லைன் இன்டர்செக்ஷன் ஆகக்கூடிய பாயிண்ட் வந்து 1,5. இந்த பாயிண்ட் அடுத்தது இந்த வேல்யூ அடுத்தது இந்த வேல்யூ அடுத்தது இங்கே இன்டர்செக்ஷன் ஆகக்கூடிய வேல்யூ 12,0 4,2 1,5 0,10. இதை ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனை சப்ஸ்டிட் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா மினிமம் காஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ மினிமம் வேல்யூ வந்து எந்த வேல்யூ வந்து கொடுத்துருக்குறாங்க? எக்ஸோட வேல்யூ 36 16 13 20. இப்போ 13ங்கிறது மினிமம் வேல்யூ, அது கரஸ்பாண்டிங்காக இருக்கக்கூடிய 1,5ங்கிறது தான் ஆப்டிமம் சொல்யூஷன் ஆஃப் த லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம், அல்லது ஆப்டிமம் பாயிண்ட் அல்லது எக்ஸ்ட்ரீமம் பாயிண்ட் எப்படி வேணாலும் சொல்லலாம். மினிமம் காஸ்ட் வந்து இசட்னுடைய வேல்யூ வந்து 13. புரியுதுங்களா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் லிசனிங். இப்போ இதில் முக்கியமாக கவனிக்கக்கூடிய ஆரிஜின் கண்டெயின் இருக்குதா இல்லையான்றதை பேஸ் பண்ணி தான் ஃபிசிக்கல் ரீஜன் வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச்.